மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று அரசு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் எனும் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிய இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இன்றைய தினம் சட்டப்பேரவையின் நிகழ்வுகள் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் அந்த நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மீதான பொது விவாதம் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக இரங்கல் குறிப்புக்கு பிறகு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசினர் தனி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழியிருக்கிறார். அண்மை காலமாக முதல்ல இருந்து, அதாவது 1970 முதல்ல தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து தான் நிகழ்ச்சிகள் முதல்ல பாடப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2012ஆம் ஆண்டின் போது இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பது அதிகாரப்பூர்வமாக அரசு பாடலாக தமிழ்தாய் வாழ்த்து அறிமுகப்படுத்தப்பட்டு அது முதல் நிகழ்ச்சிகளுடைய துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசு இந்த வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலுடைய ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அனைத்து மத்திய அரசு நிகழ்ச்சிகளிலும் இந்த வந்தே மாதரம் பாடல் முதல்ல பாடப்பட வேண்டும் என்பதை சுற்றறிக்கையாக மாநில அரசுகளுக்கு அனுப்பியிருந்தது. அந்த வகையில் மத்திய அரசுடைய நிகழ்ச்சிகள், அதே போல ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த வந்தே மாதரம் பாடல் முதலிடத்திலும் தேசிய கீதம் 2வது இடத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திலும் பாடப்பட்டு வந்தது. இந்த நிகழ்வு அமைச்சர்கள் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியிலும் தொடர்ந்ததால எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான விமர்சனங்கள், அது மட்டுமல்லாமல் தமிழக கட்சிகள் அனைத்தும் ஒரே நிலையில் நின்று இதனை கேள்விக்கு உள்ளாக்கி இருந்தது. இந்த நிலையில மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய அவரது நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவின் போது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது, விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தது. இந்த நிலையில இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தமிழர் பண்பாட்டை நிலைநிறுத்தும் வகையில் தமிழர்களுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்றாக கருதப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்பட வேண்டும். அது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பொது அமைப்புகளின் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கல்வி நிலையங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரசினர் தனி தீர்மானம் இன்று பேரவையில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்மொழிய இருக்கிறார். அரசினர் தனி தீர்மானங்களை பொறுத்தவரையில் மாநில உரிமைகள் கோரும் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இதுவரை அரசினர் தனி தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், மேகதாது அணை விவகாரமாக இருக்கட்டும், இது போன்ற மாநில உரிமைகள் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் அரசினர் தனி தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு பெரும்பாலும் அனைத்து கட்சிகளும் ஏற்கக்கூடிய விதத்தில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த விதத்தில் இன்று கொண்டு வரப்படக்கூடிய இந்த தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட வேண்டும் என்பதற்கான அந்த தீர்மானம் மீது அனைத்து கட்சி தலைவர்களும், அதாவது சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர்கள் அவர்களது கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதற்கு பிறகு பேரவையுடைய முடிவுக்கு இந்த தீர்மானம் கொண்டு செல்லப்படும். இப்படியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் இன்று தமிழ்நாடு முதலமைச்சரால் முன்வைக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பொது விவாதம் நடைபெற இருக்கிறது. கடந்த வாரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2026-27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையும் அதனைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் நடைபெறும். அந்தந்த தொகுதி, அதாவது இன்று பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை அமைச்சர்களிடத்தில் முன்வைப்பார்கள். இந்த பொது விவாதத்தில் மானிய கோரிக்கைக்கு முன்பாக பட்ஜெட் மீதான இந்த விவாதத்தில் அவர்கள் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்கும் விதத்தில் இந்த பொது விவாதம் நடைபெற இருக்கிறது. இன்று சுமார் 12 பேர் இந்த பொது விவாதத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். அதிமுக சார்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும், திமுக மற்றும் தாவேகா சார்பில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும், அமமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியிலிருந்து தலா 1 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த பொது விவாதத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இதற்கெல்லாம் முன்பாக சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் மா சுப்பிரமணியன் என்ற கோமிகி முனியன் அவருடைய மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு சரியாக 9:30 மணி அளவில் இன்றைய தினத்திற்கான சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அரசு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் என்கிற தனி தீர்மானத்தை இன்றைய தினம் முன்மொழிகிறார் முதலமைச்சர் விஜய். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.